மீனராசி நண்பர்களுக்கான குபேர சம்பத்தை அள்ளித்தரும் பரிகாரம் வழிபாடு என்னென்னு நீங்கள் அட்வைஸே கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். அதுபட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை எத்தனை நாள் பண்ணணும், அதை சாற்றி வழிபடும் பொழுது குபேரன் உங்கள் வீட்டு வாசலில் இருப்பார். குபேர சம்பத்து உங்களை தேடி வரும். ஏன்னா குபேரனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுதுங்க. எங்களுக்கு பணத்தினால நிம்மதி இல்லை, கடன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலை. வருமானம் 10,000 ரூபானா கடன் 1 லட்ச ரூபா இருக்குது சார். மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டி என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா வருது, ஆனால் நான் 10 கோடிக்கு 100 கோடிக்கு வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் தரக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசி நண்பர்களுக்கான குபேர சம்பத்தை அள்ளித்தரும் பரிகாரம் வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு பண கஷ்டமே வராது. எந்த தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிவபெருமான், 2வது முருகன், ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு உபதேசமும் கிடைக்கும். ஏன்னா சுவாமிமலை முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்தவன். அதனால் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான விஷயத்தில் அட்வைஸ் கேட்க மாட்டீங்க, வேண்டாத விஷயத்துக்கு அட்வைஸ் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ அட்வைஸ் கேட்கணுமோ அப்போ கேட்க மாட்டீங்க. வேண்டாங்கிற நேரத்தில் எனக்கு இதை சொல்லிக்கூட அதை சொல்லிக்கூட. ஆனால் எப்போ முக்கியமான ஒரு க்ரூஷியல் ஜட்ஜ்மெண்ட், ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம், அப்போ நீங்கள் அட்வைஸே கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னா, வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமானையும் முருகனையும் சேர்த்து வழிபட வேண்டும். அதுக்கு நீங்கள் சுவாமிமலை முருகன் தான் விசேஷம். இல்லாட்டி சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபடணும். சோமாஸ்கந்த மூர்த்தம்னா சிவன் பார்வதி நடுவில் முருகன் இருப்பார். ஒன்றா இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு தெய்வ சாநித்தியத்துக்கு செல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வரலாம். இது என்றைக்கு பண்ணணும்னா, வியாழக்கிழமை அன்று வழிபட வேண்டும். இந்த வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான நாள் மட்டும் இல்லை, சிவனுக்கு உண்டான நாள் மட்டும் இல்லை, முருகனுக்கு உண்டான நாளும் கூட. ஏன்னா முருகன் தான் முழுமுதற் கடவுளான விநாயகர்கிட்டேருந்து, விநாயகருக்கே அவர் சப்போர்ட் பண்ணார். விநாயகர் இவருக்கு சப்போர்ட் பண்ணார். இந்த முருகன் இவருக்கு சில புதிய அனுபவங்களை கொடுத்தார். ஏன்னா தந்தைகிட்டேருந்து மாம்பழத்தை வாங்கினது விநாயகர். அதுக்கு காரணமே இந்த முருகன் தான். ஏன்னா முருகன் சுற்றி ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு போனதால் தான் தம்பி அண்ணங்காரை வாங்கிட்டார். இதை இப்படி எடுத்துக்கலாம், நம்ம சொல்லலாம் அண்ணங்கார புத்திசாலித்தனமாக பண்ணிட்டாருன்னு. அப்படி கிடையாது. கடும் உழைப்பை முருகன் கொடுத்தாரு, ஆனால் அதுக்குண்டான பலனை விநாயகர் அனுபவித்தார். அதனால் அந்த முருகனையும் வழிபடலாம், அந்த சிவனையும் வழிபட வேண்டும். இதை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடணும். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறிக்கொழுந்து கட்டிய பாரிஜாத மாலை, அதாவது பாரிஜாதம்னா பாரிஜாத மாலை அந்த பாரிஜாத பூ ரொம்ப விசேஷம். அந்த பாரிஜாத பூ, அந்த மறிக்கொழுந்து, இதை ரெண்டையும் மாலையாக சேர்த்து கட்டி, இல்லை பாரிஜாத பூ கிடைக்கல சார்னா மறிக்கொழுந்தையே மாலையாக கட்டலாம். அதை கட்டி முருகனுக்கும் சிவனுக்கும் சாற்றி வழிபட வேண்டும். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் இந்த மறிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபடுவது. மறிக்கொழுந்துங்கிறது ரொம்ப வாசனாதி திரவியம். அதை சாற்றி வழிபடும் பொழுது குபேரன் உங்கள் வீட்டு வாசலில் இருப்பார். குபேர சம்பத்து உங்களை தேடி வரும். ஏன்னா குபேரனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். அந்த குபேரன் சிவபெருமானுடைய நண்பன். அந்த குபேரனை இழுக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டால் போதும். சிவபெருமான் என்ன சொல்லுவார், குபேரா என்னோட பையன் போய் வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்றவார். ஹி வில் அட்வைஸ் குபேரன் டு விசிட் யுவர் ஹவுஸ் அண்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். இந்த வழிபாட்டை கோயிலில் பண்ணிட்டீங்க, அந்த சாநித்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும்ல, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால்னா, அங்கே நீங்கள் சாத்தின அந்த பாரிஜாத மாலையோ இல்லை மறிக்கொழுந்து மாலையோ இருந்ததுன்னா அதை அப்படியே கேட்டு வாங்கிண்டு அந்த கோயில் சிவன் கோயில் குருக்கள்கிட்ட கேட்டால்
அதை வந்து அன்றைக்கி சாயந்தரமாக போனீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க, இல்லை உடனே கூட கொடுப்பாங்க. அதாவது நிர்மால்யமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் கலரில் பட்டு துணி, மஞ்சள் பட்டு துணி எடுத்து அந்த பட்டு துணியில் இந்த மறிக்கொழுந்து ப்ளஸ் 21 ஏலக்காய், 21 ஏலக்காய், இந்த மறிக்கொழுந்து மாலை ப்ளஸ் 5 பச்சை கற்பூரம், 5 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் போட்டு நல்லா மூட்டை கட்டிடுங்க. அந்த மூட்டை கட்டிட்டு, அது மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார 159 ரூபா, 159 காயின்ஸ், 1 ரூபா காயின். சப்போஸ் எனக்கு காயினே கிடைக்கல, நான் அர்ஜெண்ட்டாக பண்ணி ஆகணும்னா, அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் 159 ரூபாய்க்கு நீங்கள் ரூபா நோட்டாக, அதாவது 150 ரூபா ப்ளஸ் 9 காயின் போடலாம். ஆனால் 159 காயின் இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷம். அது மேலும் பலத்தை கொடுக்கும். அந்த 159 ரூபாயை 21 ஏலக்காயோட அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த மறிக்கொழுந்து மாலையோட வெட்டிவேரையும் சேர்த்து, வெட்டிவேர் 21 ஏலக்காய், 5 பச்சை கற்பூரம், 5 பிரிஞ்சி இலை ப்ளஸ் 159 ரூபா, இதோடு அந்த மறிக்கொழுந்து மாலையும் சேர்த்து வைத்து அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் நல்லா பேக் பண்ணிடுங்க, நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இதை உங்கள் கையால், நீங்கள் தான் அதை கொண்டு போகணும். வேறு யாரும் உங்கள் மனைவியோ அம்மாவோ தம்பியோ அண்ணனோ யாரும் எடுக்கக்கூடாது. உங்கள் கையால் அதை கொண்டு போயிட்டு வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை, உங்களுடைய பெட்ரூமில் வடகிழக்கு மூலையாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வடகிழக்கு மூலையாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஹாலுக்கு வடகிழக்கு மூலையாக இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து பத்திரமாக யாரும் தொடாத வகையில், யார் கண்ணிலும் படாத வகையில் நீங்கள் அதை மறைச்சி வைக்கணும். அப்போ நான் வந்து ஹாலில் வச்சா தெரியுமே சார்னா, ஹாலில் வைக்காதீங்க. புக் ஷெல்ஃப் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வைங்க. இல்லையா, உங்கள் பெட்ரூமில் வைங்க. பெட்ரூமில் நார்மலாக புழங்குற இடத்துல வைக்கக்கூடாது. அது மேலே அட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஷெல்ஃப் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே தனியாக யாரு கையும் படாத அளவுக்கு வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இது உங்கள் கையால் தான் நீங்கள் பண்ணணும், வேறு யார் கையும் படக்கூடாது. அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கத்தை, குபேர சம்பத்தை அந்த சர்வேஸ்வரன் மூலமாக, சர்வேஸ்வரனுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி சார், இந்த பண்டில் கட்டி நான் வச்சிட்டேன், அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து 3 வாரத்துக்கு ஒரு தடவை, வியாழக்கிழமை போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3வது வியாழக்கிழமையும் இந்த மறிக்கொழுந்து மாலையை வாங்கிட்டு வரணும். இந்த பேக், இந்த பண்டில் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை எடுத்து மறுபடியும் புதுசு வச்சுட்டு, இதை கொண்டு போய், எடுத்த பொருட்களை கொண்டு போயிட்டு யார் காலிலும் படாமல், யார் கண்ணிலும் படாமல், விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4லேருந்து 6 மணிக்குள்ளார அதை கொண்டு போய் ஒன்றா கடல்லையோ இல்லாட்டி ஏரியிலையோ குளத்துலையோ அதை போட்டுடணும். இதை மீன்கள் சாப்பிட வேண்டும், மனுஷங்களோ இல்லை வேறு மிருகங்களோ சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஏரியிலையோ குளத்துலையோ போட்டுட்டேன்னா மீன் சாப்பிடும், இல்லை மற்ற ஏதாவது நீர்வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டா தப்பு கிடையாது. இந்த மாடு மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் அதில் போட சொல்கிறது. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், 6 வாரம், 12 வாரம், 24 வாரம், அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, 6, 12, 18, 24 இப்படி போகணும். இந்த வாரங்களில் நீங்கள் இந்த மறிக்குழந்தை கொண்டு போயிட்டு மாற்றினாலும் தப்பு கிடையாது. 3 வாரத்தில் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. 6 வாரத்துக்கு ஒரு தடவை மறிக்குழந்தை மாற்றினா தப்பு கிடையாது. அதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் இருந்து வாசம் செய்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கி நன்மைகளை ஏற்படுத்துவாள். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது சார், என்னோடய ஜாதகத்தில் இதுக்கு சம்மந்தம் இருக்கா, ஜாதகத்தில் வந்து என்னோடய 2ஆம் இடம் வீக்காக இருக்குது, 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரிலோ தொடர்பு கொண்டு டைரெக்டாக எங்கிட்ட சென்னையில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சென்னையில் வந்து மீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம், பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.